வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்துருவோம். குழந்தை அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எப்படி சொல்லலாம்? அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. த சைல்ட் பிகைன் டு பி ஸ்டபர்ன். ஸ்டபர்ன் அப்படின்னா அந்த பிடிவாதம் சொல்லுவோம் இல்லையா, அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டபர்ன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஸ்டபர்ன், ஒரு அடமெண்ட், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் தி வேர்ட் தான் ஸ்டபர்ன். எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் கிளம்புறேன், எனக்கு சாப்பிடலாம் நேரம் இல்லை இப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு சாப்பிடலாம் நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஈட். ஐ டோன்ட் ஹாவ் டைம்னா எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு நேரம் இல்லை? டு ஈட். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஈட் அப்படின்னா எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஈட்னு சொல்லுவோம். இவர் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இவர் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த சென்டென்ஸை நிறைய டைம்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எனக்கு பிடிக்கல, இவர் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்றது. ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா அவர் பண்ணது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, லைக் பண்ணலாம், எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்றது. ஐ டோன்ட் லைக் ஹிஸ் ஆக்டிவிட்டி. நீங்க தான் என்ன பயமுறுத்தினது. நீங்க தானே என்ன பயப்படுத்துனீங்க, அதாவது பயப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எக்ஸாக்ட் வேர்ட் வந்து பயமுறுத்தல் அப்படி சொல்றது. ஸோ நீங்க தான் என்ன பயமுறுத்தினது. யூ ஹேட் ஜஸ்ட் மேட் மீ ஸ்கேர்ட். ஸ்கேர்ட்னா என்னன்னா பயப்படுத்துறது. ஸோ யூ ஹேட் ஜஸ்ட் மேட் மீ சேட். கேட் அப்படின்னா நீ பயமுறுத்தினது. ஸோ அதனால நம்ம ஹேட் யூஸ் பண்ணிருக்கோம். யூ ஹேட் ஜஸ்ட் மேட் மீ ஸ்கேர்ட் அப்படின்னா நீங்க தான் என்ன பயன்படுத்தினீங்க அப்படி சொல்றது. நான் சொன்னதை செய். நான் சொல்றத செய் அப்படிங்கிறத டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னதை செய் அப்படிங்கிறத டூ வாட் ஐ செட். ஏன்னா சொன்னது அவங்க ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது பாஸ்ட். நான் சொன்னதை செய், டூ வாட் ஐ செட். நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்றத டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? நான் உனக்கு என்ன தப்பு பண்ண. நம்ம வந்து ஒரு பர்சனை ரொம்ப ட்ரஸ்டடா நம்பியிருப்போம். ஸோ அவங்க வந்து தப்பு ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு அது ஹர்ட் ஆயிடும். நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத வாட் ராங் ஹேவ் ஐ டன் டு யூ. நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன். ஹேவ் ஐ டன் டு யூ, உனக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படி சொல்றது. அவ என்கிட்ட எல்லாமே சொன்னான். She told me everything. இதுவே அவன் என்கிட்ட என்ன எல்லாமே சொன்னான் அப்படின்னு சொல்றத he told me everything. So tell is the past form told. So he told me, she told me இந்த மாதிரி சொல்லுவோம். She told me everything. அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா அப்படி சொல்றது. நெக்ஸ்ட், வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நான் இன்னும் என் வேலையெல்லாம் முடிக்கலன்னு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ஸோ இது எப்படி சொல்வோம்? நான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. I had to work. ஐ ஹேட் டு ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்யணும், செய்ய வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி சொல்றது ஐ ஹேட் டு ஒர்க்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்குறீங்க. பட் ஆனால் அதுக்கான வீடியோஸ் போட்டால் அதுக்கான ரீச் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டிருக்கீங்க. பட் ஆனால் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஓகே, இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனலா இருக்கும் நான் ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போறதுக்கு.